வாட்மேன் காக்கடிச்சியா? தென் வாட்ஸ் திஸ்? பிட்டு இது கூட தெரியல. உனக்கு டீப்பர் பண்றப்ப எல்லாம் தெரியும். சார் சார் அது என்னோட பிட்டு இல்ல சார். டேய் காப்பி அடிச்சா தெரிஞ்சு போச்சுடா. பிட்டு வச்சிருக்கேன். ஐயோ போலீஸ்காரங்க ஓடியாங்க. பேனாவே அடிச்சிட்டு போயிட்டான் பரதேசி. கேட்டமா கேட்ட. பியூட்டிஃபுல் கேம். அது என்ன சொன்ன? ஒண்ணு இவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துப்போம், இல்லாட்டி இவங்க ஒண்ண சாகடிக்கும். நல்லா இருக்கு. ஏன்டா சின்ன வயசுல இருந்தே எதை எக்ஸென்ட்ரிக் தனமா செய்யறதே உனக்கு ஒரு வேலையா போச்சுல? இந்த நேரத்துல எதுக்குடா நீங்க வந்த? சத்தம் போடக்கூடாது. உட்கார் உட்கார் உட்கார மாட்டியா? சிட் டவுன் மை பாய். தாத்தா உங்களுக்கு வயசாயிருச்சு, அப்படி ஒரு ஓரமா உட்காந்து பஞ்சாயத்துக்கு தலைமை தான். அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் பரிட்சை எழுதல. டேய் இவங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காத பசங்களையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காத பசங்களையும் சுட்டு புதுக்குனடா. அண்ணா அந்த காலத்துல படிப்புல பெரிய கிங். எப்பவுமே 100க்கு 100 தான். 99 கூட நீ வாங்கினதே இல்லப்பா. இந்த காலத்து அப்பனங்களுக்கு ஒரு பெரிய வியாதிடா. அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க, பசங்க மேல பாஞ்சிருவானுங்க. படிக்க போன என்னடா, முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்? நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட் மட்டும் பாக்குற. படிக்காதனால கிரிமினலா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்கிற லிஸ்ட் தெரியுமா உனக்கு? அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா? இதுங்க ரெண்டும் போதை ஊசி போட்டுக்கால வந்துச்சுடா. இப்படியே விட்டுக்கிட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும். ரிஸ்கியா? என் கதை முடிஞ்சு போன கதைடா. இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது. படிப்பு வரல அவ்வளவுதானே, வேற யாராவது ஒரு வகையில முன்னுக்கு வந்துட்டு போறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அது என்னன்னு தெரியாமையே 100க்கு 99 பேர் செத்து போறாங்க. கண்டிப்பா நம்ம பசங்க கிட்டே ஒரு திறமை இருக்குண்டா. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிச்சு அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். நீதான் கைவிட்டுட்டிய, நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா? என்ன பாக்குற? நான் ரிட்டையர் ஆயிட்டேன்டா, வேலை வெட்டி இல்ல. இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையை எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். இதுங்களை நம்பியா? என்ன நம்பி? சேலஞ்ச். என்னது இது? குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். தாத்தா, நேற்று நடந்தது கனவா, இன்னைக்கு பாக்குறது கனவா? மண்ணில் பிறந்து மண்ணில் மறையும் மானிடர்களே, நேற்று என்பது கெட்ட கனவு, இன்று என்பது நிஜக்கனவு, நாளை என்பது மாயக்கனவு. ஆக மொத்தத்துல எல்லாமே கனவு தான். நிம்மதியா தூங்குனீங்களா? இந்த வார்த்தை முதல் தடவை இப்பதான் கேக்குறோம். ஏன் அங்கிள், நிஜமாவே எங்க 2 பேரும் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னா இனிமே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் அப்படாவது குப்படாவது. இன்னும் என்ன அவனை பத்தி பேச்சு? கவலையை விட்டுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? இப்ப எனக்கு என்ன வயசு தெரியுமா? 60 இல்ல 16. Get up, man. முதல் நாள் ரொம்ப நேரம் மணலுக்குள்ள இருக்க கூடாது. ராணிமா, குயிக் குயிக். நான் எப்பவுமே வெளியே போகும்போது தேன் சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமில்ல? அதாங்க கொண்டு வந்தேன். பியூர் மலை தேன் தானே? ஆமாங்க, மினிஸ்டர் கேம்புக்கு போனப்போ அவர் கொடுத்ததான். உங்களுக்கு கொடுக்க சொல்லி பிஏ கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. சுருளி மலை தேனா கொல்லிமலை தேனா? தெரியலங்க. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, தென்மேற்கு பருவ காத்து அடிக்கும் போது சுருளிமலை தேனை சாப்பிடணும், வடகிழக்கு பருவ காத்து அடிக்கும் போது கொல்லிமலை தேனை சாப்பிடணும். ஊத்து. ஸ்டாப். என்ன இது, கிருஷ்ணருக்கு வேணா உருண்டை ஓட்டின மாதிரி இவ்வளவு பெரிய கிண்ணம் கையில ஊத்து. இதான் கை. தேனை ஸ்பூன்ல சாப்பிட்டா ஒரு டேஸ்ட், கையில சாப்பிட்டா பெட்டர் டேஸ்ட், அடையோட சாப்பிட்டா இன்னும் பெட்டர் டேஸ்ட். மீன் குழம்பு சட்டியில தான் செய்யணும், பாத்திரத்துல செஞ்சா டேஸ்ட் டிஃபர் ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடு. வேண்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு. வேண்டாங்க. எச்சகைன்னு பாக்குறியா? சாப்பிடு. ராணிமா, நான் மண்டிக்கு போயிட்டு பத்திரிக்கை ஆபீஸ் போறேன். போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ராங் நம்பர்னு வச்சுடு. இல்ல போனை கீழே வச்சுறேன்.
பனு பிளாக் போர்ட். ஐயோ ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு. என்ன வரல டைம் ஆயிடுச்சு. லடாக்ல சீனாக்கார விட்டு போன கடிகாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனாக்கார டைமுக்கு அவசரப்படுறிய. திஸ் இஸ் இந்தியன் டைம். லேட்டா தான் வருவாங்க. பாக்குறது போலீஸ் வேலை, வந்திருக்கிறது ஆணைக்காலு. சுருக்கு சுருக்குங்கிறத மொழி. பானு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? ஆச்சு பார்த்து 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். போமா எல்லாம் ரெடி, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல டீ அப்புறம் தான் பேச்சு. கரெக்ட். ஆணிக்கலாம் இந்த பக்கம் இங்க பாருங்க, பேர் சொல்லி கொடுங்க. வாடா வாடா. Go to your place without cup. இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் காரணமாத்தான். ஆமாம்மா சொல்லுங்கம்மா, எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சொல்றதுக்கு என்ன இருக்கு பெருசா குறையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. ஊர்ல எந்த பிள்ளைங்க தூங்கல? என் குறைய நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன். அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, போதை ஊசி. ஐயோ பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கு இல்ல? ஊரே கூடி எழுதி வச்சிருக்கு உன் பிள்ளைகளோட திறமை. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும். அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில ஏறு. ஐயா, நீ கூடதான். ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவிர என்ன கொடுமை? உழுது நல்லா உழுது. Hi, stop it. பத்தி பொட்டில தானே பத்த வச்சா? உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா? லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம் அடிச்சு உன் மூஞ்சில் ஊதணும் போல தோணுச்சாம். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு என் முன்னாடி சிகரெட் குடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவை வருண்டா. அப்படியே வந்தாலும் உன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. ஏய், சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தாங்க குறையுது. Understand? ஏய், இங்கடா அப்படியே இன்னும் தம்ம எடுத்துக்கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம் அண்டு. அட வாங்க கடப்பா அரிசி மட்டி. தளபதி சேர் எடுத்து போடு. சரிங்க. சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து இது வேணா நாயுடு உங்களை ஊப் பண்றது. சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போகும். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட், லைசன்ஸ், கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனா தான் மேல் இடத்துல ஓகே ஆகும். மணி சார் எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டா விவகாரம் முடிஞ்சது. நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. பெண்மை பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா? அத முதல்ல டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க சார், எஸ். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க. பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கர்னல். பிரிகேடியர். ஓ சாரி, நேத்து பார்த்தது மறந்துட்டேன். அம்மா இவங்க யாரு? மிஸ் பானுரேகா. நேத்து சொன்னேனே, அப்பாயின்மெண்ட். ஓ பத்திரிக்கை துறையில சேரணும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தீங்க? போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்ல. வாட் மிஸ்டர் பிரிகேடியர், இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? யா யா யா. பாட புஸ்தகங்களை தவிர மத்த எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம், கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும், சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவனை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? அங்கிள், என்ன பத்தி இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கமிஷனரோட பொண்ணு. ஓ நம்ம ஃப்ரெண்ட் நரேந்திரனுடைய டாக்டரா? ஒரு சின்ன டெஸ்ட், என்ன நீ கமெண்ட் பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நின்னதான் கொஞ்சம் முடியுமா? ஓ என்ன கொஞ்சம் நீங்க எதையுமே சொல்றீங்களா? குதர்க்கமா எடுத்துக்கிற சுபாவம். 18வது நூற்றாண்டு கடுக்க, 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ ட்ரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம். On the whole, you're an old wine in a new bottle. வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை, that's you. You are fine. கான்ஸ்டபிள், இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா. அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க, அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம். மாமன் கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா? ஹலோ, பெண்ணை பத்திரிகையோட துணை ஆசிரியர், ஒரு சின்ன பேட்டி, ஒரே ஒரு கேள்வி, உங்க பதில் தேவை. வாட் நான்சென்ஸ்? ராத்திரி 12 மணிக்கு மேல போலீஸ் கமிஷனர் எழுப்பி பேட்டியா கேக்குற? யார் நீ? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராத்திரியில நடக்கிற குற்றங்களுக்கு சில போலீஸ்காரங்களும் உடந்தேன்னு சில பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் கமிஷனர்? யார் சொன்னது? Wicked bastard. ஏற்கனவே உங்களை பத்தி உங்க வயசுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. நடுராத்திரியில இப்படி கத்துனா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, நீயா? பானு, ஹலோ பானு. மம்மி, மம்மி, நீங்களா? நல்லா இருக்கியா? அப்படி என்னடி இந்த நேரம் கெட்ட நேரத்துல? எனக்கு இனிமேதான் நேரமே ஆரம்பம். நான் பத்திரிக்கையில சேர்ந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அப்படி என்னடி கேள்வி கேட்ட உங்க அப்பாவை அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு? உங்க பொண்ணாச்சே, ஆல்வேஸ் சக்சஸ். கொலைகாரணங்களுக்கு அடுத்தபடியா நான் வெறுக்கிறது பத்திரிகைக்காரங்களை தான். நோ ஆன்சர் ஃபார் யுவர் filthy questions.